ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரே ஒரு ஹிந்தி வார்த்தை கத்துக்க போறோம். அது மூலமா எத்தனை ஹிந்தி வாக்கியங்கள் உருவாக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்க வார்த்தைகள், வாக்கியங்கள் ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் தரலாம். புது புது வார்த்தைகள் கத்துக்கிறதும் முக்கியம். அதுக்காக நம்ம ஒரு வார்த்தை கத்துக்க போறோம். அதோட சேர்த்து வாக்கியங்கள் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அதுவும் சேர்த்து இந்த வீடியோல பண்ண போறோம். சோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய நிறைய வாக்கியங்கள் உள்ள இருக்கு. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை தோனோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை. தோனோ அப்படின்னா இரண்டும் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். இரண்டு மனுஷங்களும், இருவரும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம தோனோ யூஸ் பண்ணலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு பொருட்களை சொல்லும்போது இரண்டும்னு சொல்லுவோம். ரெண்டு மனுஷங்களை சொல்லும்போது இருவரும்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமே தமிழ்ல தான் வேற வேற வார்த்தைகள் இருக்கு. ஹிந்தில ஒரே வார்த்தை தான் தோனோ. தோனோ. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சென்டென்சஸ் பார்க்க போறோம். தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நாம இருவரும் அப்படின்னு சொல்லணும்னா ஹம் தோனோ. ஹம் தோனோ. ஹம்னா நாம. இருவரும் சொல்லணும்னா இப்பதான் படிச்சோம் தோனோ. ஹம் தோனோ அப்படின்னா நாம ரெண்டு பேரும். இந்த இடத்துல நீங்களும் உங்க கூட இருக்க இன்னொரு நபர், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம். நாம ரெண்டு பேரும் போலாம், நாம ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். எதுக்கா இருந்தாலும் இந்த ஹம் தோனோ அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்கள் இருவரும் வருவோம். நாங்க ரெண்டு பேரும் வருவோம். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் தானே சொன்னோம். இப்ப நாங்க 2 பேரும்னு மாறிருச்சு அப்படின்னு. நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி நாம, நாங்க அப்படின்னு 2 வார்த்தைகள் ஹிந்தில கிடையாது. 2த்துக்கும் சேர்த்து ஹம் தான் யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க நாம 2 பேரும்னு சொன்னாலும், நாங்க 2 பேரும்னு சொன்னாலும் அது ஹம் தோனோ தான். சோ இப்ப கேள்வி என்ன? தமிழ்ல நாங்கள் இருவரும் வருவோம். ஹிந்தில பாருங்க, ஹம் தோனோ ஆயேங்கே. ஹம் தோனோ ஆயேங்கே. ஹம் தோனோனா உங்களுக்கு தெளிவா இந்நேரம் ஞாபகம் இருந்திருக்கும். நாங்க 2 பேரும். வருவது அப்படின்னா வருவோம்னு சொல்றோம். அது மேபி நாளைக்கா இருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சா இருக்கலாம். எதுவோ ஒரு எதிர்கால சென்டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. எதிர்கால வாக்கியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. வருவோம் அப்படின்னா ஏங்கே. கூட ஏங்கே சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் எதிர்காலத்தை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது புரிய வரும். ஹம் தோனோ ஆயேங்கே. நாங்க ரெண்டு பேரும் வருவோம். அதே மாதிரி அடுத்த வாரம் நாங்க 2 பேரும் வரமாட்டோம். நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம் நாங்க 2 பேரும் வரமாட்டோம். சோ இந்த மாதிரி இதுவும் எதிர்கால செயல்கள் தான். ஆனா எதிர்மறை வாக்கியமா இருக்கு. நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. நாங்க 2 பேரும் வரமாட்டோம். ஹம் தோனோ நஹி ஆயேங்கே. ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். ஹம் தோனோ ஆயேங்கேன்னா நாங்க 2 பேரும் வருவோம். ஹம் தோனோ நஹி ஆயேங்கே அப்படின்னா நாங்க 2 பேரும் வரமாட்டோம். நஹிய மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் ஹிந்தி கத்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த சென்டென்ஸ் சொல்றதா வச்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் ஹிந்தி கத்துட்டு இருக்கோம். ஹிந்தில பார்க்கலாம். हम दोनों हिंदी सीख रहे हैं. हम दोनों हिंदी सीख रहे हैं. हम दोनोंனா நாங்க 2 பேரும் ஹிந்தி கத்துக்கிறோம் இல்லையா? கத்துக்கிறதுக்கான வார்த்தை சீக். அந்த செயல் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும் அப்படின்னாக்க ரஹேவை யூஸ் பண்ணணும். சோ சில விஷயங்கள் நான் சொல்லும்போது கூடயே நோட் பண்ணிட்டே வாங்க. எதிர்காலத்துல சொல்லணும்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஏங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, தொடர் நிகழ்காலம், பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரஹேவை சேர்த்துக்கோங்க. அது பன்மையில சொல்லும்போது ரஹேவா இருக்குது. ஓகே. ஹம் தோனோ ஹிந்தி சீக் ரஹே ஹே அப்படின்னா நாங்க 2 பேரும் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விஷயம் இப்போ நடக்குது, கத்துக்கிறோம், கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு சீக் ரஹே ஹே. இன்னொரு முறை சொல்றேன். ஹம் தோனோ ஹிந்தி சீக் ரஹே ஹே. அடுத்த வார்த்தையாவே இருக்கும் இது. நீங்க இருவரும், நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லணும்னா ஆப் தோனோ. ஆப் தோனோ மரியாதையா சொல்றோம்னு அர்த்தம். அதே மாதிரி 2 பேரை குறிக்கிறோம்னு அர்த்தம். ஆப் தோனோ. நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலிக. நீங்க 2 பேரும் ரொம்ப அறிவாளிக. இப்படின்னு சொல்லணும்னா ஆப் தோனோ படே சாலாக் ஹை. ஆப் தோனோ நீங்க 2 பேரும்
படா தான் தெரியும். இது என்ன படேன்னு சொல்றீங்க அப்டின்னா, 2 பேர குறிக்கிறனால அது படேங்கிற வார்த்தையா மாறிருச்சு. அதாவது படா அப்டிங்கிறது ஒருமைய குறிப்பிடுற வார்த்தையா இருக்கும். படே அப்டிங்கிறது பன்மைய குறிப்பிடுற வார்த்தையா இருக்கு. அதனால தான் இங்க 2 பேர குறிப்பிடுறோம் இல்லையா? அதனால நம்ம படா யூஸ் பண்ணாம படேன்னு சொல்லி மாத்திக்கிட்டோம். அதே மாதிரி அறிவாளி, புத்திசாலி, ரொம்ப கிளவரான பெர்சன் சொல்றதுக்காக சாலாக் அப்டிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சென்டென்ஸா பாருங்க. "आप दोनों बड़े चालाक है." நீங்க 2 பேரும் பெரிய புத்திசாலிக. இன்னொரு சென்டென்ஸ். நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்க. "आप दोनों झूठ बोल रहे हैं." "आप दोनों झूठ बोल रहे हैं." மறுபடியும் வரலாம் ஒரு ஒரு வார்த்தையா. நீங்க 2 பேரும் அப்டின்னா "आप दोनों." பொய்க்கான வார்த்தை झूठ. பொய்னா झूठ. சொல்றீங்க அப்டின்னா "बोल रहे हैं." आप दोनों झूठ बोल रहे हैं. நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்க. அ இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே தான் இதுவும் தொடர் நிகழ்காலம். அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க சொல்றீங்க. அவங்க பொய் சொல்லும்போது, அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது நீங்க சொல்றீங்க. நீங்க பொய் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு. அதனால தான் போல் ரஹே ஹை அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ். நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? எங்க போயிருந்தீங்க? கரெக்ட்டா சொல்லணும்னா, நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? आप दोनों कहाँ गए थे? आप दोनों कहाँ गए थे? आप दोनोंனா நீங்க 2 பேரும், கஹான்னாலும், கிதர்னாலும் எங்க, கயே தே அப்படின்னா போயிருந்தீங்க. கயா, கயி, கயேன்னு 3 வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன வார்த்தைகள்னு கேட்டீங்கன்னா, ஜா இருக்கு இல்லீங்களா? ஜான்னா போவது. ஜாவுடைய பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால வார்த்தை. ஜாவுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் கயா, கயி, கயே. 3 வார்த்தைகளா பிரிஞ்சிருக்கும். சோ எங்க எத யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம கயே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க 2 பேரும் பன்மையாயிருச்சு. ப்ளூரல். அதனால கயா, கயிய விட்டுட்டு கயேங்கிற வார்த்தைய நம்ம சூஸ் பண்றோம். போனீங்க. ஓகே. இது கடந்த காலம் இல்லையா? நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? எங்க போயிருந்தீங்க? கடந்த காலம். சோ கயே தே, गए थे. आप दोनों कहाँ गए थे? आप दोनों किधर गए थे? கஹாவும் யூஸ் பண்ணலாம். கிதரும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்க்கலாம். அவர்கள் இருவரும். அவங்க 2 பேரும். वो दोनों. அவங்க 2 பேரும். वो दोनों. இந்த சென்டென்ஸ் பாருங்க. ரொம்ப கவனமா பார்க்கணும் இந்த சென்டென்ஸ். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஓகே. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கிடையாது. இது இப்ப பார்க்குறீங்க அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அத சொல்ற விஷயம் கிடையாது. எப்பவுமே இவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லப் போறோம். சோ நமக்கு என்ன வார்த்தை தெரியும்? அவங்க 2 பேரும்ன்றது தெரியும். वो दोनों. சண்டை போடுறதுக்கு லட்ன்ற வார்த்தை இருக்கு. லட் அப்படின்னா சண்டை போடுறது. அந்த செயல குறிக்கிற வார்த்தை ஹிந்தில வந்து லட். சண்டை போட்டுட்டே இருக்காங்க. லட்தே ரஹதே ஹேன். वो दोनों लड़ते रहते हैं. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. वो दोनों लड़ते रहते हैं. वो दोनों लड़ते रहते हैं. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ். அவங்க 2 பேரும் வராங்க. வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. वो दोनों आ रहे हैं. वो दोनों आ रहे हैं. மறுபடியும் இந்த இடத்துலயும் நான் பிரசன்ட் கன்டினியூஸ் தொடர் நிகழ்காலம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இந்த நிமிஷம் பார்த்தா அவங்க ஏதோ பஸ்லயோ, ட்ரெயின்லயோ வந்துட்டு இருக்காங்கங்கிறத நீங்க சொல்றீங்க. அப்போ ஆ ரஹே ஹே அப்படிங்கிறத யூஸ் பண்றீங்க. அடுத்த சென்டென்ஸ்ல தோனோ வேற மாதிரி யூஸ் பண்ண போறோம். 2 பொருட்கள் சொல்லும்போது தோனோ போட்டு என்ன பொருள பத்தி பேச போறோமோ, அந்த பொருளுடைய பேர அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தோனோ காடி. இந்த இடத்துல தோனோ காடி அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தர்கிட்ட 2 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 காரும் ரிப்பேரா இருக்கு. ஓகே. 2 காரும் மோசமான நிலைமையில இருக்கு. ரிப்பேரா இருக்கு. இத அவரு சொல்லணும். दोनों गाड़ी खराब है. दोनों गाड़ी खराब है. சோ தோனோங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. பொருட்களுக்கும் யூஸ் பண்ணலாம். दोनों गाड़ी खराब है. 2 காரும் ஒர்க் ஆகாம இருக்கு. மோசமான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. 2ம் எவ்வளவு ஆகும்? இப்ப 2 பொருள் நீங்க கேட்கிறீங்க. இந்த 2ம் சேர்த்தா எவ்வளவு ஆகும்? இல்ல 2ம் எவ்வளவு வரும்? அப்படின்னு கேட்போமா?
இதுக்கு दोनों कितना होगा? दोनों कितना होगा? 2ம் எவ்ளோ ஆகும்? दोनों कितना होगा? அதே மாதிரி இன்னொரு பொருள் சம்பந்தப்பட்ட வார்த்தை. 2 விசிறிகளும், மின் விசிறிகளும், அதாவது 2 ஃபேனும் வேலை செய்யுது. 2 ஃபேனும் வேலை செய்யுது. दोनों पंखे काम कर रहे हैं. दोनों पंखे काम कर रहे हैं. நான் பங்கா தானே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பங்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, பங்கா அப்படிங்கிறது தான் ஃபேன். கரெக்ட்டு. அது ஒருமை. இங்க நம்ம 2 ஃபேன் சொல்றோம் இல்லீங்களா? அதனால பங்கா எப்படி மாறிருச்சுன்னா, பங்கே அப்படின்னு மாறிருச்சு. ஸோ பங்காங்கிறது ஒருமையில ஃபேன்னு சொல்றது. 2 ஃபேனுன்னு சொல்லும்போது, 2 ஃபேனும் வேலை செய்யுது. அதனால दोनों पंखे काम कर रहे हैं. काम कर रहे हैं னா இட்ஸ் வொர்க்கிங். அது வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். காம்னா வேலை, कर रहे हैं அப்படின்னா செய்து கொண்டிருக்கின்றன. ஃபேனுக்கான ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அத நெறைய பேர் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபேனுன்னு சொல்றத விட பங்கான்னு சொல்றது, இல்ல பங்கேன்னு சொல்றது தான் அங்க ஜாஸ்தியா கேட்க முடியும். दोनों पंखे काम कर रहे हैं. 2 ஃபேனும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோல தோனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடுத்துக்கிட்டோம். அது எப்படி மனுஷங்களுக்கு குறிக்கும்போது மாறுது. அதுக்கப்புறம் பொருட்கள குறிக்கும்போதும் இதே தோனோங்கிற வார்த்தைய தான் யூஸ் பண்றோம். எந்த மாதிரி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹோம்வொர்க் உங்களுக்கு. ஹிந்தி பேசணும்னு எடுத்தாலே ரொம்ப நாளா ஒரு சிலருக்கு சில கேள்விகள் இருக்கும். சில டவுட்ஸ் இருக்கும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு சிலருக்கு டவுட் இருக்கலாம். இல்ல இத ஏன் இப்படி யூஸ் பண்றாங்க? இதுக்கு கரெக்ட்டான கிராமர் என்னவா இருக்கும்? அப்படின்னு சிலருக்கு டவுட்டா இருக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, ஒரு டவுட்ட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு அத நான் வீடியோஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மறக்காம உங்க டவுட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி கத்துக்கணும்னு நெனச்சாங்கன்னா, நம்ம பேஜ, நம்ம சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாரி ஈஸியாவும் டக்குனு ஹிந்தி கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம டக்குனு ஹிந்திய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.